கருப்பு எம்ஜிஆர் என தமிழகம் கொண்டாடும் விஜயகாந்த் நினைவு தினமான இன்று அவரை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் ஆதன் மீடியா பெருமை கொள்கிறது. சினிமா, அரசியல் என இரு பெரும் துறைகளிலும் முத்திரை பதித்தவர் விஜயகாந்த். மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரை போல் ரசிகர்களின் மிக பெரும் ஆதரவை பெற்றிருந்ததால் அவர் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டார். தமிழ் திரையுலகை ஆட்சி செய்தவர்களில் இவரும் ஒருவர் என்பதற்கு கருப்பு எம்ஜிஆர் எனும் இந்த பட்டம் ஒன்றே போதும். தன் கம்பீர குரல், கனன்று தெரிக்கும் கண்கள், பளிச்சிடும் சிரிப்பு போன்ற தனது இயல்புகளால் ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்தவர். நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் என்ற பாடல் நம் காதில் கேட்கும் போதெல்லாம் அவர் நம் கண்ணெதிரே தோன்றுகிறார். இந்த ஒற்றை வரிக்கு பொருந்தும் விதமாக தமிழ்நாட்டு மண்ணின் மகுடமாய் வாழ்ந்தவர், மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். திரையுலகிலும் அரசியல் துறையிலும் அவர் புரிந்த சாதனைகளைப் போலவே அவர் எதிர்கொண்ட சவால்கள், சறுக்கல்களும் அதிகம். என்றாலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு மக்களை நேசிக்கும் தனது தாய் உள்ளத்தால் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார். திரையுலகில் கேப்டன் என்றும், அரசியல் அரங்கில் கருப்பு எம்ஜிஆர் என்றும் மக்களால் போற்றப்பட்டவர், நேசிக்கப்பட்டவர் விஜயகாந்த். 1979 ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படம் மூலமாக திரைத்துறையில் முதலடி எடுத்து வைத்தார். அன்று தொடங்கி தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து இறுதியாக 2015 தன் மகனின் சகாப்தம் என்னும் படத்தில் சிறப்பு தோற்றத்துடன் தன் திரை சகாப்தத்தை முடித்தார். 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோவாக நடித்த விஜயகாந்த் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு கதாநாயகனாகவே வலம் வந்தார். 1990களில் நடிகர் சங்கம் கடன் சுமையில் சிக்கிய போது நடிகர்களை கொண்டு வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கிடைத்த வருவாயில் கடன்களை அடைத்ததோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தையும் கொண்டு வந்து திரையுலகில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கினார். தமிழ்ச் சமூகத்தின் மீது கொண்ட பற்று காரணமாகவும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகவும் கடந்த 2005 ஆண்டு அரசியல் களத்தில் கால் பதித்தார் விஜயகாந்த். இதன் மூலம் அவரது சினிமா ரசிகர்கள் பலரும் விஜயகாந்த் கட்சியின் தொண்டர்களாக மாறினார்கள். கடந்த 2006 ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடினார். அன்றைய தினம் அடித்தட்டு மக்கள், நலிந்த பிரிவினர் பலருக்கும் எண்ணற்ற உதவிகளை வழங்கி மகிழ்ந்தார். இந்நாளில் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற அவரது முழக்கத்திற்கு ஏற்ப தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே இருக்கும் அவரது பொறியியல் கல்லூரியில் நல்ல மதிப்பெண் பெற்றும் வறுமை காரணமாக கல்லூரியில் இணைய முடியாமல் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சேர்க்கை அளித்து கல்வி சேவையும் புரிந்திருக்கிறார் விஜயகாந்த். இப்படி மண்ணில் மின்னும் மாணிக்கமாக சுடர்விட்டு பிரகாசித்த விஜயகாந்த் இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் இன்றும் லட்சோப லட்சம் தமிழக மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். செத்தும் கொடுத்தான் சிதக்காது என்பதைப் போல இன்றும் விஜயகாந்தின் நினைவிடத்தை பார்வையிட வருவோருக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் தாத்தாவில் தொடங்கி பேரன் வரை எல்லா சந்ததியினர் மத்தியிலும் விஜயகாந்தின் பெருமை பரவி கிடக்கிறது என்பது அவர் இன்றும் நம்மோடு வாழ்கிறார் என்பதற்கான சான்று. விஜயகாந்த் சார் சொல்லணும் நினைவா என்ன சொல்லணும்னா, பேசிக்காக வந்து நாங்கள் டிராயிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் படம்லாம் நிறையா நாங்கள் டிராயிங் பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். அப்போ பண்ணும்போது அவர் படம் வரைஞ்சவங்கலாம் கூப்பிட்டு, ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு அவர் கவர்லாம் கொடுத்து படம்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. அதுமாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காப்புல. படம் ஏதாவது சொல்ல முடியும்? எனக்கு பிடிச்ச படம் வல்லரசு. ஆமாம், எனக்கு தமிழ்லே பிடிக்காத உதவ மன்னிப்பு. உங்களுக்கு அவர் ஒரு நடிகரா பிடிக்குமா, அரசியல்வாதியை பிடிக்குமா சார்? அவர் நடிகராக தான் பிடிக்கும். ஆமாம், ரெண்டாவது நடிகராக பிடிக்கும். ஏன்னா அவர் கஷ்டப்படுறவங்க யார் வந்தாலும் அப்போ ஒரு டயத்தில் அவர் நிறையா சாப்பாடுலாம் போட்டிருக்காப்புல. அது மாதிரி சொன்ன மாதிரி நிறையா பிடிக்கும். விஜயகாந்த் பிடிச்ச விஷயம் என்ன? அவரோட பேச்சா, அந்த நடிப்பா, வள்ளல் குணமா, எதுன்னு சொல்லுவீங்க? அவர்கிட்ட எல்லாமே பிடிச்சதுதான். பேச்சு, நடிப்பு, எவ்வளோக்கு எவ்வளோ அவர்கிட்ட இருக்கு, கோபம் இருக்கோ அது குணமும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் உயிரோட இருந்தாருன்னா அரசியல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும், மாற்றங்களும் நிறைய இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல எங்க ஊர் மதுரை தான். அங்கேயும் பாத்தீங்கன்னா அவரோட போஸ்டர்ஸ் நினைவு, அவரு இங்க எப்படி அவரு இறந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ஊருலாம் போஸ்டர் அடிச்சு பயங்கரமா உட்காந்து ஒட்டியிருக்காங்க.